வணக்கம். நான் ஜோசியர் ஹரிதாஸ் பாரதி பேசுகிறேன். வேலூர் மாவட்டம் சத்துவாச்சேரியில் நான் ஜோசியராக இருக்கேன். இந்த தீராத நோய்கள் தீர்றதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கா அப்படின்ற மாதிரி ரகுராம் அண்ணன் கேட்டிருந்தாரு. மை இந்தியா மை பீப்புள் சேனல் மூலிமா இதை பற்றி பேசலாம் அப்படின்ட்டு. இது வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு சுவாமி இருக்கார். அவர் பேர் தான் ஜுரணேஸ்வரர். சில இடத்துல ஜுரஹரணேஸ்வரர்னு சொல்கிற வழக்கம் இருக்குது. ஜுரணேஸ்வரர், சில இடத்துல ஜுரஹரணேஸ்வரர் அப்படின்னு சொல்றதும் இருக்கு. அதாவது ஹரன்னாக்கா அறுத்தல், ஜுரம்னாக்கா ஜுரத்தை வேரோட அறுக்கிறவர் அப்படின்னு ஒரு பேர்ல இருக்கார் ஒரு சுவாமி. ஜுரஹரணேஸ்வரர்னு பேர். வைணவத்துல நோய் தீக்கிற கடவுள் யாருன்னா தன்வந்திரின்னு சொல்லுவாங்க. தன்வந்திரி தீபாவளிக்கு முந்தின நாள் அவர் திரையோதசி திதியில அவதாரம் பண்றதா சொல்லுவாங்க. அங்க தன்வந்திரி வைணவத்துக்கு அதுக்கு ஒரு மந்திரம் கூட சொல்றது, ஓம் நமோ பகவதி வாசுதேவாய தன்வந்திரிய அமிர்த கலசாஸ்தாய சர்வாமய விநாசனாய திரிலோகிய நாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணு நமக அப்படின்னு சொல்றது உண்டு. நமக்கு இப்போ வாலாஜால பிரபலமா, வாலாஜாப்பேட்டையில தன்வந்திரி பீடம் பிரபலமா இருக்கு. தனி சன்னதி இருக்கு. இது வரைக்கும் தன்வந்திரி கஷேத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீரங்கத்துல நம்ம தாயார் சன்னதிக்கும் கம்பன் நாட்டு ஆழ்வார் கம்பராம அரங்கேற்றம் பண்ண மண்டபத்துக்கு வலது கை பக்கமாகவும் இருக்கும் தன்வந்திரி கஷேத்திரம். ஆனால் இப்போ தனியாக தன்வந்திரி அங்கங்க எடுத்துட்டு வர ஆரம்பிச்சாங்க. ஏன்னா நிறைய நோய் பரவுது கலியுகத்தில் அப்படின்றப்போ சில தெய்வங்கள்லாம் நிறைய வர வேண்டிய காலகட்டம் வந்துச்சு. அதில் ஒருத்தர் தன்வந்திரி. அதுக்கு அடுத்தது சைவத்தில் அந்த மாதிரி யாரெல்லாம் இருக்காங்களா அப்படின்னு தேடுறப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஜுரஹரணேஸ்வரர் அப்படின்னு பேர். ஜுரத்தை ஹருப்பவர் அப்படின்னு ஒரு பேர். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா காய்ச்சல் ஒரு பெரிய நோய் தான். ஒரு காலத்தில் மருத்துவ வசதி இல்லாதப்போ காய்ச்சல் பெரிய நோயாக தான் இருக்கும். அவர் பார்த்தீங்கன்னாக்கா 3 தலை, 3 கை, 3 கால் இருக்கும். ஜுரஹரணேஸ்வரன் பேரு. அவர் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஜுரம் தீராத நோய் சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஊருக்கு ஒரு நோய் பரவும். ஒரு நேரத்தில் கால்ரா வந்தால் பெரிய நோய். அது ஊரை விட்டு கூட்டமாக வெளியூர் போனவங்களாம் இருக்காங்க. அந்த மாதிரி சில நோய்கள்லாம் தடுக்கணும்னா அவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா மிளகு ரசம் வைக்கிற வழக்கம் இருக்கு. மிளகு ரச நைவேத்தியம், மிளகு சாதம் இதெல்லாம் நைவேத்தியமா பண்ணிட்டு அதை நாம எடுத்துக்கிறப்போ தீராத நோய், தீராத ஜுரம் இதெல்லாம் தீர்றதா ஒரு வரலாறு இருக்கு. இப்படி ஒரு சுவாமி நம்ம இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டே இருக்க மாட்டோம். நிறைய பேருக்கு இது தெரியாத விஷயமா இருக்கு. ஜுரஹரணேஸ்வரர் பேரு, ஜுரணேஸ்வரர்னு பேரு. சரி, எங்கெல்லாம் இந்த சன்னதி இருக்கு? நாம் பார்த்தது வரைக்கும் நிறைய இடத்துல இருக்கு. நாம் பார்த்த சன்னதி, பிரபலமான சன்னதி எதுன்னா காஞ்சிபுரத்துல. நல்லா கவனிங்க. காஞ்சிபுரத்துல இப்போ கும்பாபிஷேகம் ஆச்சு ஏகாம்பரேஸ்வரர் கோயில். ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு எதிர்க்க ஒரு தெரு போகும். சங்கர மடத்துக்கு பார்த்தா மாதிரி நின்னீங்கன்னாக்கா வலது பக்கம் தெரு போகும். நல்லா கவனிங்க. ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு எதிர் தெரு, சங்கர மடத்து வலது பக்கம் ஒரு தெரு. அங்க போனீங்கன்னா கிட்டத்தட்ட இருக்கிறதுலே பழமையான ஆலயம் மாதிரி தெரியும். மொத்தமே கருங்கல் கட்டடமா இருக்கு. நம்ம கருங்கல் கட்டடத்துல பல்லவர் காலத்து கோவில் அது. அந்த கஜபுட்ட விமானம் சொல்லுவாங்க. யானையோட பின்பகுதி இருக்கிற மாதிரி வளைவா இருக்கும் அந்த கோவில். அங்கங்க ஜன்னல் வச்சிருப்பாங்க. 4 பக்கம் 4 ஜன்னல், அதாவது சாளரம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கருங்கல்லிலே சாளரம் இருக்கு. காத்து 4 பக்கமும் உள்ள வர மாதிரி இருக்கும். ஒரு காத்துக்கும் ஒரு அதாவது பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவக்காற்று, தென்மேற்கு பருவக்காற்றுன்ற மாதிரி பருவக்காற்றுகள் மாற்றம் வரப்ப சில குறிப்பிட்ட நோய்கள்லாம் வரும். நல்லா கவனிச்சு பாருங்க. சில டைம்ல மட்டும் எல்லாருக்கும் கண் வலி வரும், கண் வலி வரும். இந்த ஆகஸ்ட் மாசத்துல நிறைய பரவுறது உண்டு. அப்போ பாத்தீங்கன்னாக்கா வடமேற்கு பருவக்காற்று, தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று, தென்மேற்கு பருவக்காற்றுன்ற மாதிரினா பருவக்காற்றுக்கு ஏற்ற மாதிரி சில நோய்கள் வரும். அதனால அங்க 4 பக்கமும் ஜன்னல் வச்சிருக்காங்க. எந்த பக்கம் எந்த காத்து வந்தாலும் அந்த ஜோடஹரணேஸ்வரர் மேல பட்டு நம்ம மேல படுறப்போ நோய் தீர்க்கிறதா ஒரு ஐதீகம். ரொம்ப விசேஷமான ஸ்தலம் அது. இந்திரனுக்கு நோய் வந்தப்போ இப்படி ஒரு அவதாரம் எடுத்தா சுவாமி அதை தீர்த்ததான் ஒரு வரலாறு இருக்கு. ரொம்ப பழமையான கட்டடம். இது வரைக்கும் நான் பார்த்து வியந்து போன கட்டடத்துல அதுவும் ஒண்ணு. இப்போ எல்லாமே கருங்கல். விமானம், மேல் விமானம் கூட கருங்கல்ல இருந்து அதுக்கு. சில இடத்துல பாத்தீங்கன்னாக்கா கருங்கல் கட்டடம் இருக்கும், மேல பார்த்தா விமானம் பாத்தீங்கன்னாக்கா சுண்ணாம்புலயோ சுதை சிற்பமாகவும் இருக்கும். ஆனா அங்க விமானமே கருங்கல்ல இருக்கு. கிட்டத்தட்ட தஞ்சை பெரிய கோயில் அந்த மாதிரிதான் பார்த்துருப்போம். தஞ்சை பெரிய கோயில், பிரகதீஸ்வரர் கோயில், நம்ம கங்கை கொண்ட சோழபுரம் கோயில், அப்புறம் நம்ம திருபுவனம் சரபேஸ்வரர் கோயில், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா
மூலஸ்தான விமானமே கருங்கல்ல இருக்கும். அந்த மாதிரி ஒரு தோற்றத்துல இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா காஞ்சிபுரத்துல இப்படி ஒரு விமானம் இருக்கு. இது அவர் அங்க ஜுரஹரணேஸ்வரர்னு பேரு. 3 காலு 3 கை 3 தலையோட இருப்பாரு. அங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா மிளகு சாதம், மிளகு ரசம் இதெல்லாம் வச்சு நைவேத்தியம் பண்ற வழக்கம் இருக்கு. வேற எங்கெல்லாம் இருக்காரு அப்படின்றப்போ திருச்சி உச்சிப்பிள்ளையார் கோயில் தாயுமான் சன்னதியில ஜுரஹரணேஸ்வரர் இருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா பவானி சங்கமேஸ்வரர் சன்னதியில பிரகாரம்லாம் சுத்தி சுவாமியெல்லாம் சுத்தி வர்றப்போ பாத்தீங்கன்னா நீங்க வந்து பின்னாடி சைடு போனீங்கன்னா அங்கேயும் வடமேற்கு மூலையில இப்படி தனி சன்னதியோடு இருக்காரு. நான் சொல்றதுல தனி சன்னதியோடு இருக்கிற இடத்த நான் சொல்றேன். நான் பிரகாரத்துல பாத்தீங்கன்னா தனி சன்னதி இதுக்குன்னு தனியா வந்து சுவாமி இருக்காரு. அங்க பார்த்தா போர்டே வச்சிருக்காங்க, பவானியில ஜுரஹரணேஸ்வரன் பேரு, தீராத நோய்கள் தீக்கிறவரு. அங்க வந்து என்னென்ன விசேஷங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் அங்க வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து ரொம்ப நமக்கு பயனுள்ள வகையில இது அமையும். இப்படி ஒரு வழிபாட்டு முறை இருக்குன்றதே தெரியாதே போச்சு நிறைய பேருக்கு. சைவத்துல இப்படி ஒரு வழிபாட்டு முறை இருக்கு. அப்போ எங்கெல்லாம் இருக்கு பாருங்க. ஒண்ணு காஞ்சிபுரம் பிரதானமான சன்னதி அது காஞ்சிபுரத்துல. அதுக்கு அடுத்தது வந்து பவானியில வடமேற்கு மூலையில கோயில் உள்ள சங்கமேஸ்வரர் சன்னதியில இருக்கு. நம்ம திருச்சி உச்சிப்பிள்ளையார் கோயில் சன்னதியிலையும் இந்த மாதிரி சுவாமியெல்லாம் இருக்காரு. ஜுரஹரணேஸ்வரர் வழிபாடு பண்ணிட்டு நோய் தீர்த்து நாம வந்து பயனடையுமாறு பொதுமக்களை கேட்டுக்கொள்கிறோம். முடிஞ்சா காஞ்சிபுரம் போறவங்க ஜுரஹரணேஸ்வரர் பாருங்க. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஏகாம்பரேஸ்வரர் தெரியுது, அப்புறம் நம்ம குமரக்கோட்டம் தெரியுது, காமாட்சி அம்மன் கோயில் தெரியுது, உலகந்த பெருமாள் கோயில் தெரியுது, வரதாதி பெருமாள் கோயில் மட்டும்தான் தெரியுது. இந்த மாதிரி விசேஷமா சன்னதி இன்னும் இருக்கு அப்படின்ற விஷயங்கள்லாம் தெரியவே இல்லை. இன்னொன்று கூட பார்த்தீங்கன்னாக்கா கண் பார்வை கோளாறுக்கு உண்டான ஒரு பதிகம் இருக்கு, சூரிய பதிகம். அது எங்க இருக்கு தெரியுங்களா? நீங்க பார்த்தீங்கன்னாக்கா காஞ்சிபுரம் குமரக்கோட்டம் தெரு வழியா போறப்போ கடைசியா தெருக்கூத்துல ஒரு கோவில் இருக்கும். அது பார்த்தீங்கன்னாக்கா அந்த சன்னதி உள்ள பார்த்தீங்கன்னாக்கா உள்ள நுழையிறப்ப பார்த்தா சூரிய பதிகம் வச்சிருப்பாங்க. பித்துக்குழி முருகதாசை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண் அவருக்கு வந்து பார்வை கோளாறு. அதனாலதான் அவர் எப்பவுமே கூலி கிளாஸ் போட்டுட்டு இருப்பாரு. மகா பெரிவாளை போய் சந்திக்கிறப்ப எனக்கு பார்வையில வந்து கோளாறு வந்துச்சுன்னு சொல்றப்போ அவர் வந்து சூரிய பதிகம்னு வந்து படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதிகம் எங்க இருக்குன்னு சொல்றப்போ நம்ம காஞ்சிபுரத்துல இருக்கிறதா சொல்லி அவர் அங்க போய் பதிச்சு அது ஒரு பதிகம் எடுத்து வந்தார். அவர் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான நோய் தீர்க்கிறதுக்கு காஞ்சிபுரத்துல நோய் தீர்க்கிற சில விஷயங்கள்லாம் இருக்கு. அந்த பதிகத்தோட படிச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம். நான் வந்து இந்த வரலாறு படிச்சதுக்கு அப்புறம் நான் போய் நேரில் போய் நான் போயிட்டு அதை போய் பார்க்கணும்னு ஒரு ஆசையில அந்த பதிகத்தை நான் போய் பார்த்தேன். உண்மையிலே அங்கே இருக்குது சூரிய பதிகம்னு. நீங்க வந்து கச்சாலேஸ்வரர் சன்னையில கச்சாலேஸ்வரர் சொல்ற வழக்கம் இருக்கு. உள்ள அதாவது ரோட்ல இருந்து மெயின் ராஜகோபுரம் உள்ள போயிட்டு பிரகாரம் பெருசா இருக்கும். உள்ள போனதும் மூலஸ்தானத்தை உள்ள நுழையிறப்ப இடது கை பக்கம் அந்த பதிகம் பதிச்சிருக்காங்க. அதாவது வந்து நாம கூர்மாவதார சுவாமி வந்து வழிபட்டதா ஒரு இது கச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வச்சம் கூர்மம் அப்படின்னு சொல்றப்போ கச்சம்னா ஆமைன்னு பேரு, கூர்மம்னா ஆமைன்னு பேரு. அவர் வழிபட்ட ஸ்தலமா சொல்லுவாங்க. அதை அந்த சன்னதியில இருக்கு. இன்னும் நான் இதை சொல்லிக்கிறேன். அந்த சன்னதி உள்ள போய் பாருங்க. மூலஸ்தானத்துல லிங்கம் இருக்கும். பின்னாடி உண்மையான சிவன் பார்வதியுடைய முழு உருவமும் அங்க இருக்கும் கருங்கல்ல. இதையும் நான் பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். இதெல்லாம் நீங்க வந்து பார்க்க வேண்டிய ஒரு சன்னதி. போய் பாருங்க. நம்மளோட ஆன்மீகத்துல இல்லாத விஷயமே இல்லை. நோய் தீர்க்கறதுக்கு உண்டான வழி நிறைய இருக்கு. நான் இப்ப சொன்ன மாதிரி ஒண்ணு வைணவத்துல தன்வந்திரியும், சைவத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜுரஹரணேஸ்வரரும், அதுக்கப்புறம் பார்த்தா சூரிய பதிகம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நமக்கு தெரியாத விஷயங்கள் இருக்கு, எவ்வளோ இருக்கு. நாம அதெல்லாம் தேடி எடுக்கல. ஏதோ நாம வந்து வார்த்தையை பேசிக்கிட்டு இதெல்லாம் பண்ணா சரியாகுமா போகுமான்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா உண்மையிலேயே சில விஷயங்கள் நாம மனதார நாம் வழிபாடு பண்றப்ப அந்த பதிகம் எல்லாம் படிக்கிறப்ப கண்டிப்பா அதுக்கு உண்டான பலன் நிச்சயமா இருக்கும். இங்க நம்பிக்கை தான் முக்கியமே கண்டி, பக்தி தான் முக்கியமே கண்டி, வேற எதுவுமே கிடையாது. அதனால வந்து இதெல்லாம் பயன்படுத்திக்கிங்க. இறையருள் பெற்று சீர சிறப்பாக வாழுமாறு நாங்க கேட்டுக்கொள்கிறோம்.